மச்சான் ஓ என்னடா கொஞ்சம் சைக்கிளுக்கு வந்தா ஏன் மச்சான் என்னது அவசரமா சைக்கிள் வீட்டை கரண்ட் வெட்டி போட்டு போய் தான் மச்சான் கையிலையும் காசு இல்லைன்னு சரி என்னகிட்ட என் கையில காசு இல்லையடா இது என்னச்சுன்னா சம்பளம் வரலடா பரவாயில்ல மச்சான் என்ன செய்ய போறா இப்ப நகை ஒன்று இருக்கு பேங்க்ல ஒன்று ஈடு வச்சு எடுக்க போறேன் மச்சான் மச்சான் இங்க பாரு டேய் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கு பேங்க்ல வீட்டுல வைக்காத வட்டிக்கு வைக்கிறது முதல்ல பாவம்டா எப்படிடா காசு கட்டுற இங்க பாரு நான் சொல்றத கேளு முதல்ல நீ வட்டிக்கு வச்சேன்னு சொன்னா அது அல்லாவோட நம்ம போர் செய்யற மாதிரி அந்த கொண்டாட அந்த நகையை கொண்டு பில்லு வித்து போட்டு உன்ன பிரச்சனையை நீ முடி அல்லாக்கு பயந்து நீ இந்த வேலையை செஞ்சா இருந்தா அதை விட பெரிய பொருளை வாங்குறதுக்கு அல்லா உனக்கு உதவி செய்வான் இல்லைன்னா வீட்டுலாம் வெப்பன்னு சொல்லி அல்லாக்கு எதிராக நீ நடந்தேன்னு சொன்னா இன்னும் இந்த பிரச்சனை கூட்டிட்டு தான் போகுமே ஒழிய உனக்கு ஒரு காலமும் பிரச்சனை குறையாது அல்லா உனக்கு உதவி செய்யவும் மாட்டான் சரி சைக்கிள் எடுத்துட்டு போ நீ அந்த வீட்டுல வட்டிக்கே போவாது வித்து போட்டு உன்ன பிரச்சனையை முடி அல்ல அதோட பெருசா வாங்குறதுக்கு நிச்சயமான உதவி செய்வான் இந்த சைக்கிள் எடுத்துட்டு போ உண்மைதான் மச்சான் நீ சொன்னது இல்லாட்டி நான் பாவத்துல போய் விழுந்திருப்போம் சரி சைக்கிள் எடுத்துட்டு போடா அதை விட்டு போட்டு மச்சான் பிரச்சனையை முடி நம்ம அது பிறகு அல்லா உனக்கு தருவான் நீ அதோட பெருசு வாங்கலாம்டா என்ன ஹீட்டா தான் வைக்க அடிக்குதாப்பா டேய் மச்சான் எங்கடா மச்சான் அவ்வளவு அவசரமா போற கூப்பிட்டேன் மிளகாம மச்சான் வீட்டை கரண்ட் வெட்டி போட்டு போய்தான் மச்சான் நகை ஒன்று இருந்த வித்து போட்டு காசு எடுப்போம்னு போறேன்டா ஏன் எங்கிட்ட எல்லாம் காசு கேட்க மாட்டீங்களா நகையை வித்து தானே நீங்க கரண்ட் பில்லு கட்டணும் உனக்கு ஏற்கனவே நான் காசு தரோம் சரி மச்சான் அது தரத்தாண்டா வேணும் அதுக்காக வேண்டி மச்சான் ஒரு கஷ்டத்துல கேட்கற இல்லையாடா எப்படா கேக்குற உனக்கு காசு தரணும்டா நான் ஏற்கனவே சரி இருக்கட்டுமே இப்ப அவசரத்துக்கு தானே போறேன் இருந்தா தர மாட்டியா நீ இப்ப எப்பயாச்சும் ஒரு நாளைக்கு தாவன் சரி இப்ப எவ்வளவு நீ கட்டணும் 10,000 ரூபாய் கட்டணும் மச்சான் 10,000 ரூபாய் கட்டணும் இப்ப எவ்வளவு இருக்கணும் கிட்ட ₹1 இல்ல மச்சான் நான் விற்க போறேன் நான் இந்தா 10,000 ரூபாய் காசு நண்பன்டா மச்சான் கூட சேர்ந்து குடிச்சு கூத்தடிக்கிறதுக்கும் இல்ல இப்படியான கஷ்டங்களுக்கு உதவுறவங்க மட்டும்தான் நண்பன் போ நீ போய் காசை கட்டு போ நிஜ பிரச்சனை பாப்போம் போ நிச்சயம் டக்குனு போய் கட்டிடு இறைவனை அஞ்சி வட்டி விபச்சாரம் போன்ற பெரும் பாவங்களிலிருந்து விலகிக் கொண்டால் நிச்சயம் இறைவன் உங்களை கைவிட மாட்டான். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள்.